பக்கவாதம் வந்த அம்மாவை ஏமாற்றி நிலம் தங்கும் பணத்தை பிடுங்கி நடுரோட்டில் நிறுத்திய கொடூர மகன். வயதான தம்பதியினருக்கு மகனால் நடந்த துயர சம்பவம். ஒரு 72 சென்ட் அதை கூட்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன்னு கூட்டு போய் அவட்ட கை நாட்டு வாங்கி போட்டான். எங்களை பார்க்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, சாப்பாட்டு கட்டு இடையில விட்டுட்டு போயிட்டான். அல்லாத வயதில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கொடுமை கண்களை குளமாக்கும் காட்சி. அவங்க என்ன பண்ணாங்க வந்து அவங்க கூட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கையெழுத்து போட தெரியும். அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்தாலும் வந்து கையெழுத்து போட முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, அதை வச்சு கை நாட்டு வச்சு எங்கள் அம்மைக்கு 72 சென்டை வந்து அவங்க மட்டும் தனியாக எடுத்து வாங்கிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரபுரத்தைச் சேர்ந்த சுயம்பு மற்றும் அவரது மனைவி சிவந்தி கனி 85 வயதான இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் ராஜன் மட்டும் ஊரில் வசித்து வருகிறார். 6 மாதங்களுக்கு முன்பு வரை சுயம்பும் சிவந்தி கனியும் தனியாக தங்கள் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். அண்மையில் சிவந்தி கனிக்கு பக்கவாதம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பேச்சாற்றலும் நினைவாற்றலும் குறைந்து மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார். தந்தைக்கு வயது முதிர்ச்சி காரணமாக தாயை கவனிக்க முடியாததால் மூத்த மகன் ராஜன் இருவரையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். சில மாதங்கள் தாயை கவனித்துக் கொண்ட மகன் ராஜன் தாய் பெயரில் இருந்த 72 சென்ட் நிலத்தை மிரட்டி கொட்டாரம் பத்திரப்பதிவு அலுவலகம் மூலம் தன் பெயருக்கு எழுதி வாங்கிவிட்டு தாயின் கழுத்தில் இருந்த 5.5 பவுன் தங்கச்செயின், வங்கியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ஆகியவற்றையும் மிரட்டி வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மகனால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வந்த வயதான தம்பதியினர் இருவரும் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளனர். இவர்களுக்கு நினைவாற்றலும் பேச்சாற்றலும் குறைந்ததால் மீதமுள்ள 2 மகன்களிடம் தகவல் கூற முடியாமல் தவித்து வந்துள்ளனர். அவர்களும் அண்ணன் வீட்டில்தானே பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து தொடர்பு கொள்ளாமல் இருந்துள்ளனர். தற்போது மூத்த மகன் ராஜன் வீட்டிலிருந்து வெளியேறி தனியாக வசிக்க சென்ற பிறகுதான் மற்ற மகன்களுக்கு விவரம் தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக 2 மகன்களும் மூத்த மகன் ராஜனிடம் கேட்டதற்கு உன்னால் முடிந்ததை பார் என மூத்த மகன் ராஜன் கூறியதை தொடர்ந்து இந்த புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பெற்ற மகனை நோய்வாய்ப்பட்ட தாயை ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.